ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த விளாக் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி புத்தரோட சிலை வந்து ஒரு பக்கம் பார்க்க போனோம் அவுட்டிங்கில். நாங்கள் போயிட்டு எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவோட கண்டினியூ தாங்க. நாங்கள் ஆக்சுவலி வந்து அங்கேருந்து ரோட்லேருந்து பார்த்துட்டு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ரோட்லேருந்து பார்த்துட்டு அந்த சிலை இருக்கிறத பார்த்து சரி ஓகே நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். உள்ளே போகையிலையுமே நாங்கள் கீழே வந்து மண்டபம் தான் இருக்குது, நம்ம மேலே வந்து புத்தர் சிலை தெரியுங்காட்டி டேரெக்டாக மேலே தான் மண்டபத்துக்கு மேலே வச்சுருப்பாங்க போல் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் எதையுமே பார்க்கல, கீழே எதையும் பார்க்கல. கீழே பார்க்கு, ஸோ மேலே வந்து உள்ளே வந்து நல்லா புத்தர் சிலையோட இதெல்லாம் வந்து செம பிரம்மாண்டமாக இருக்குது அப்படிங்கிற எந்த யோசனையும் இல்லைங்க. உள்ள என்ட்ரன்ஸில் வந்த உடனே மேலே போய் புத்தரை நம்ம சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக படியில் மேலே போயிட்டோம். மேலே போய் எல்லாம் பார்த்துட்டு ஓகே நான் ஃபோட்டோலாம் எடுப்போம். ஸோ ஓகே நல்லாயிருக்கு. மேலேருந்து பார்க்கையில் இந்த பார்க் நல்லா தெரிஞ்சிச்சு. கீழே அதாவது இந்த புத்தரோட சிலைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்பேஸ் வந்து நல்லா செம்மையாக டெக்கரேட் பண்ணி சூப்பராக வந்து அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மேலே போயிட்டு ரிட்டன் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு கீழே வந்தோம். வரையில் அப்படி சரி எதுக்கு எட்டி பார்க்கலாம், ரொம்ப ப்ளைனாக இருக்கா, எப்படி இருக்குது, ஹால் எப்படி இருக்குது அப்படி. ஆக்சுவலி அது ஹாலுன்னு ஒரு மைண்ட் செட்லேயே தான் நாங்கள் உள்ளே வந்தோம். அப்புறம் உள்ளே போனதே அவருக்கே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. இப்படி ஒன்று இருக்கிறத பார்க்காம தான் நம்ம மேலே போனோமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஆக்சுவலாகவே இந்த ஒரு புத்தரோட சிலை, அந்த புத்தருக்கு வர மியூசிக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஒரு மைல்டாக இதை பார்த்தாலே ஒரு மைல்டாக ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்கும் எப்போவுமே. நான் அடிக்கடி யோசிப்பேன் இந்த மாதிரி கௌதம் புத்தா, இங்கே நாக்பூரில் பார்த்திங்கன்னா கௌதம் புத்தான்னு தான் சொல்லுவாங்க. அவரோட பேரே கௌதம் புத்தா தான் சொல்லுவாங்க. அதை வந்து ஒரு சிலை இல்லைன்னா ஃபோட்டோஸ் இந்த மாதிரி ஏதாவது வீட்டில் எனக்கு வாங்கி வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. பட் இன்னும் அதை செய்யணும்னு நினைப்பேன். ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது இது ஒன்று வாங்கி நம்ம வீட்டில் வைப்போம் அப்படின்னு ஃபீல் ஆகும். ஆனால் அப்புறம் அப்போதைக்கு நினச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடி மறந்துடுவேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான செயல். நான் வந்து கண்டிப்பாக என்னால் அமைதியாக இருக்கிறது என்னால் முடியாது. பட் இதை பார்க்கும்போது எனக்கு இப்படி இருந்தால் ரொம்ப மௌனமாக அமைதியாக இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு மாதிரி ஃபீல் ஆகும். சரி இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சா நம்ம கொஞ்சம் அமைதியாக இருப்போமோ என்னமோ அப்படின்லாம் ஒரு அப்பப்போ ஃபீல் ஆகும். சரி ஓகே அப்படின்னு அப்போதைக்கு நினச்சாலும் மறந்துடுவேன். பட் இங்கே பார்த்திங்கன்னா அந்த ஹால்குள்ளே உள்ள போவிலேயே ஒரு மாதிரி அந்த இடம் அவ்வளோ இதாக கட்டியிருக்காங்களா என்னன்னு தெரியலங்க. உள்ளே போனது அப்படி சும்மா ஐஸ் மாதிரிங்க. எந்த ஒரு ஏசி கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. அப்படியே உள்ள அந்த டைல்ஸில் காலை வைக்கலையே நமக்கு எப்படி ஒரு ஐஸ் கட்டியில் நம்ம கால் வச்சா எப்படி இருக்கும், நிஜமாலுமே எனக்கு அந்த ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்தளவுக்கு கூலிங்காக இருக்கிற மாதிரி, அது எனி டைம் அந்த எந்த ஃபேன் காற்றும் இல்லை, எந்த ஒரு ஏசியும் கிடையாது. அதுக்குள்ளே போனாலே ஒரு கூலிங்காக இருக்க மாதிரி ஒரு செட்டப்பில் தான் கட்டியிருக்காங்க. ஸோ 2 இது வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நம்ம அங்கே உட்காந்துருந்தோன்னா நம்மளே அறியாமல் ஒரு உணர்வு, எப்படி மௌனமாகும்னே தெரியாது, அப்படி ஒரு சைலண்ட்டான ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. நான் இது மாதிரி ஒரு புத்தா இந்த மாதிரி எங்கேயுமே நான் இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம்ங்க இதான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நாங்கள் வர்றது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப மைல்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதோடு இல்லாமல் வெளியில் வந்தோன்னா எல்லோரும் வந்து அவுட்டிங்கெல்லாம் போனாங்க அப்படின்னா போயிட்டு எல்லாம் சாப்பிட்றதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேஸ் எல்லாம் செம்மையாக பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் கரெக்டாக போகையில் ஒரு டூரிஸ்ட் பஸ் வந்து 2 பஸ் நின்று இருந்தாங்க. அவங்க வந்து அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படி போயிட்டு சரி ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு அதை வந்து அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு அங்கே எல்லா இடங்கள்லையுமே அந்த புத்தாவோட சிலை மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ உள்ளே மேலே அந்த சைடில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன புத்தா, அதை வந்து டிசைன் மாதிரி ஒவ்வொரு மரத்துக்கு பக்கத்துலேயும் வந்து சின்ன சின்ன புத்தா மாதிரி வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கோட எண்டில் பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து கௌதம் புத்தாவோட சிலை தான். எல்லா இடங்கள்லையுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் கூட நீங்கள் எல்லாம் அன்னதானம்லாம் போடுவாங்களாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அவர் வீட்டில் தான் சொன்னார், அவங்க வெளியில் அவுட்டிங் வந்திருக்காங்க, அவங்களே செஞ்சு சாப்பிட்ருக்காங்க, உனக்கு உடனே அன்னதானம்னா போயிடுவியா அப்படின்லாம் சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தார். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கௌதம் புத்தாவோட சிலைக்கு பின்னாடி வந்து ஒரு இந்தியன் அந்த வேர்ல்டு மேப் மாதிரி ஒரு கல்லுலேயே செதுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதை வந்து வீடியோ எடுக்கலை, தூரத்தில் வந்து பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலி நாங்கள் வந்து வேறு எங்கேயாவது அவுட்டிங் எங்கேயாவது போகலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம். பட் இந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.